வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. யாழ்ப்பாணம் சுன்னகத்தில் களவாடப்பட்ட பெறுமதிமிக்க நகைகள் மற்றும் கை தொலைபேசிகளுடன் பல்வேறு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று முற்பகல் ஊர்காவல்துறை நாராயணி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி பளை சோரன்பேட்டு பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்த வன்முறை கும்பல் இரவு கொடூர தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. சோரன்பேட்டு பகுதியில் உள்ள வீட்டிற்குள் இரவு 8:30 மணியளவில் இனம் தெரியாத நபர்கள் உள்நுழைந்துள்ளனர். முகத்தை மறைத்து கத்தி, வாள்கள், பெட்ரோல் குண்டுடன் 2 மோட்டார் சைக்கிளில் 4 பேர் வீட்டிற்குள் நுழைந்து உடைமைகளை தாக்கி தீயிட்டுள்ளனர். இதில் 2 மோட்டார் சைக்கிள்கள், கதவுகள், கண்ணாடிகள், குளிர்சாதன பெட்டி, அலுமாரிகள், ஏனைய பெறுமதியான ஆவணங்களுடன் பெறுமதியான வீட்டு உபகரணங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டுள்ளது. அசிஸ்ட் கொடுப்பனவுக்கு தகுதி பெற்ற பயனாளிகளின் ஆகஸ்ட் மாதத்துக்கான உதவித்தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. அதன்படி அஸ்விஸ்ம கொடுப்பனவு இன்று வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என சபை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் கோண்டாவில் சந்தியில் நேற்று பிற்பகல் டிப்பர் வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் குறித்த மோட்டார் சைக்கிள் டிப்பர் வாகனத்தின் சில்லுக்குள் சிக்குண்டு நசுங்கியுள்ளது. எனினும் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் விபத்து நடைபெறப் போவதை அறிந்து உடனே பாய்ந்து உயிர் தப்பியுள்ளதாக அறிய முடிகின்றது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையை சேர்ந்த 2 இளைஞர்கள் படகு பழுதான நிலையில் இந்தியாவின் தமிழக கடற்கரையை சென்றடைந்த போது இந்திய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை காங்கேசன்துறையில் இருந்து வினோத்குமார், சிந்துஜன் ஆகிய 2 பேரும் பைபர் படகில் இந்திய எல்லைக்குள் சென்றுள்ளனர். இதன்போது பைபர் படகு பழுதாக்கி நின்றுள்ளனர். 2 பேரையும் வேதாரண்யம் கடலோர காவல் குழு போலீசார் கைது செய்துள்ளனர். முன்னாள் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள், முப்படைகளின் ஆயுதங்கள் மற்றும் திருடப்பட்ட துப்பாக்கிகள் என்பன தற்போது நாட்டில் கணிசமான எண்ணிக்கையில் புழக்கத்தில் இருப்பதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள போலீஸ் தலைமையகத்தில் நேற்று போலீஸ் மா அதிபராக பதவியேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் இருந்து MV எக்ஸ்பிரஸ் என்ற அதிசொகுசு சுற்றுலா பயணிகள் கப்பலானது இன்று யாழ்ப்பாணம் வருகை தர உள்ளதாக காங்கேசன்துறை துறைமுக அத்தியட்சர் த. பகீரதன் தெரிவித்துள்ளார். 10 தளங்களை கொண்ட மிகவும் பிரம்மாண்டமான இந்த கப்பலானது இந்தியாவில் இருந்து சுமார் 1391 சுற்றுலா பயணிகளுடன் புறப்பட்டு அம்பாந்தோட்டை, திருகோணமலை ஊடாக இன்று காங்கேசன்துறையை வந்தடைய உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேயவர்தன நேற்று நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வருகை தந்துள்ளார். நிதி குற்றம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் ஏன் நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வருகை தந்தீர்கள் என கேள்வி கேட்டார். அச்சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர்களுக்கு வேறு தொழில் இல்லையா என்று கோபத்துடன் திட்டியவாறு உள்ளே சென்றார் என தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 1000 உப்பு கொள்கலன்கள் இலங்கை சுங்கத்தில் தேங்கியுள்ளதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் 400 கொள்கலன்கள் காலக்கெடு முடிந்த பிறகு வந்தவை எனவும் மீதமுள்ள 600 கொள்கலன்கள் இலங்கை தரது நிர்ணய நிறுவனத்தின் ஒப்புதல் தாமதத்தால் தேங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். குறித்த 400 கொள்கலன்களுக்கு அரசாங்கம் எவ்வித நிவாரணமும் வழங்கவில்லை எனவும் இவை மீண்டும் ஏற்றுமதி செய்யப்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். 4 தசாப்தங்களுக்கு பின்னர் இலங்கை பாராளுமன்றத்தில் பாரிய திருத்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவையின் அனுமதிக்கு அமைய 42 வருடங்களுக்கு பின்னர் சபாநாயகர் ஜெகத் விக்ரமர்தனவின் அறிவுறுத்தலுக்கு அமைய பாராளுமன்றத்தில் பாரிய அளவிலான திருத்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைக்கும் திட்டத்தை 1 மாத காலத்திற்கு இடைநிறுத்தி வைக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைக்கும் சர்ச்சைக்குரிய விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவுடன் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மன்னார் பிரஜைகள் குழு பிரதிநிதிகள் உள்ளிட்ட தரப்பினர் புதன்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடல் ஒன்றை நடத்திய நிலையில் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது.